தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உயிருடன் வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் நடித்த முக்கியமான படங்களில் ஒன்று ரிக்ஷாக்காரன். இந்த படத்தில் ஒரு சாதாரண ரிக்ஷா தொழிலாளியின் வாழ்க்கையை அவர் நடித்தார். ஆனால் வெறும் நடிப்பாக மட்டும் இல்லாமல் அந்த மனிதனின் வாழ்க்கையை உணர வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அதற்காக எம்ஜிஆர் நேரில் ரிக்ஷா ஓட்டி பழகினார். அப்போது நிஜ ரிக்ஷா தொழிலாளர்கள் தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் என்பதை அவர் நேரில் பார்த்தார். கடும் வெயிலில் வியர்த்து பலத்த மழையில் நனைந்து குடும்பத்திற்காக அவர்கள் போராடும் வாழ்க்கையை அவர் உணர்ந்தார். அந்த அனுபவம் அவரின் மனதில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னர் ரிக்ஷாக்காரன் படம் வெளியானது. அந்த படத்தில் அவர் நடித்த விதம் அனைவரையும் கவர்ந்தது. அவரது அற்புதமான நடிப்புக்காக அவருக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றான தேசிய விருது வழங்கப்பட்டது. அது அவருக்கு ஒரு பெரிய பெருமை. ஆனால் அந்த மகிழ்ச்சியை அவர் பார்ட்டி வைத்து கொண்டாடவில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு அந்த கதாபாத்திரத்தை உணர வைத்த ரிக்ஷா தொழிலாளர்களை நினைத்தார். தனது சொந்த பணத்தில் சுமார் 6000 ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு இலவசமாக ரெயின்கோட் வாங்கி வழங்கினார். மழையில் அவர்கள் நனைந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இந்த உதவியை செய்தார். அந்த ரெயின்கோட்டை பெற்ற தொழிலாளர்களுக்கு அது ஒரு சாதாரண உதவி அல்ல, அவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு மனிதரின் அன்பு. இந்த சம்பவம் எம்ஜிஆர் திரையில் மட்டும் ஹீரோ அல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அடித்தட்டு மக்களின் உண்மையான நாயகன் என்பதை நிரூபிக்கிறது. அவர் பெற்ற விருதை தனது மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, மக்களின் நலனுக்காக பயன்படுத்தினார். உண்மையான தலைவர் என்பவர் மக்களின் கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்காக செயல்படுபவர். திரையில் ஹீரோவாக இருந்த எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலும் மக்களின் இதயத்தில் வாழ்ந்தார்.